நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா ரெனின் லவ் கதை. இந்த கதை வந்து ரென்னுக்கும் கிம்முக்கும் நடக்கிற கதை. ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இன்றைக்கி அம்மா நீங்கள் என்னோடய ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் என்ன சாட்டுறாங்கன்னா, இவங்க வந்து ரின்னு வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் நடுவில் பிரேக்கப் ஆகிடும். அதுக்கு வந்து கிம்மு வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் உனக்காக இருக்கேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணாத, நீ ஆகணும்னு நினைக்காத, இப்படிலாம் குடிச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க அப்பா வந்து கிம்மை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, 2 வருஷத்துக்கு பிரசிடெண்ட்டாக நீ ஆகணும்னா அதுக்கு பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த நாள் அப்புறமா வந்து இவங்க வந்து கிம்மை பார்க்க வருவாங்க. கிம்மை வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து இறந்துருப்பார். ஸோ இதனால் அவங்க வந்து கிம்மை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்ப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கிம் வந்து சொல்லுவாள், நீ வந்து நம்மளை பற்றி பேசுனியா, நம்ம கல்யாணத்தை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஆமாம் நம்ம பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குமா இவங்களுக்கு உடம்பு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இவங்க வந்து ஊட்டிலாம் விடுவாங்க. ஊட்டி விட்டுட்டு நம்ம இந்த நைட்டில் வந்து நீ எங்கள் கூட இரு, எனக்கு ரொம்ப பயம், பேயெல்லாம் பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிம் வந்து ஒரு ரொமான்டிக் ஃபெல்லோ. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து இவங்க நைட் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா இவங்க போய்ட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ரென்னுக்கு வந்து இருட்டுனா பயம், இடி மின்னல்லாம் பயம். ஸோ அதனால் வந்து இது வந்து கிம்முக்கு தெரியும்னால அவங்க வந்து ரொம்ப கேர் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்த நாள் வந்து கிம் வந்து ரின்னோட வீட்டுக்கு போயிடுவாங்க. அதோடய உன்னன் ரின்னு இருப்பாங்க. வீட்டெல்லாம் சுற்றி சேர்த்துட்ருப்பாங்க. அப்புறமா வந்து இது அவங்க ரூம் சொல்லிட்டுருப்பாங்க. இவங்க வந்து ரின்னோட ரூம் எதுன்னு கேட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த ரின்னு வந்துட்டு நீ ஏன் பெட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க, நம்ம கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம், அதனால தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கலாய்ச்சிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஓகேங்களா, ரின்னு வந்து எனக்கு தான் சொந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து இவங்க வந்து ரிம்மு வந்து கின்னோட கம்பெனியில் தான் புதுசாக ஜாயின் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து இவங்க போய்ட்டு அவங்க அப்பா இவங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்குமா வந்து எல்லாருக்கும் டீட்டெயில்ஸ் பண்ணுவாங்க, நான் அந்த கிம்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்திக்கு பிடிக்காது இல்லை. அப்புறமா வந்து இவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க காஃபி ஷாப் போயிருப்பாங்க ரின்னு. நம்ம கிம்சாரை கேட்பாங்க, நானும் உங்க கூட வரட்டான் சொல்லிட்டு, நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து ரின்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிம்சாரை வந்து ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, என்னோட 12 வயசு பொண்ணு, 12 வயசு சின்ன பொண்ணு அவள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வந்து பிடிக்காமல் இருப்பாங்களோ அவங்க வந்து இவங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க, ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க போயிட்டே இருப்பாங்க டே அண்ட் நைட் ஃபுல்லாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே ஆகணும். அதுக்குமா வந்து ரின்னுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ரின்னுக்கு ஃபோட்டோ காமிச்சிட்டு இவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்கியா சொல்லிட்டு எல்லாரும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. அவங்க அப்படியே ரசிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து நல்ல காட்டிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோ சீன்லாம் போகும். ஓகேங்களா, இது எபிசோட் 2. அதுக்கப்புறமா கிம்மு வந்து அவங்க ஒர்க்கெலாம் சப்மிட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம் சொல்லிட்டு, நாளைக்கு எவ்வளோ நீ சப்மிட் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. இவங்க வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் டக்கு டக்குன்னு வேலை பார்ப்பாங்க. தூங்காமல் கொல்லாமல் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அதுக்குமா வந்து ரின் வந்து பார்த்துட்டு என்ன இவன் வந்து இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருக்கா, தூங்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஜாலியாக இருப்பாங்க. இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நைட்டெலாம் தூங்காமல் வேலை பார்த்துட்டு காலையில் சப்மிட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கிம்முக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடும். அப்புறமா வந்து கிம்மோட வீட்டில் வேலை பார்த்துட்ருப்பா அதனால் இவ வந்து குடியிருப்பா சொல்லிட்டு பார்த்துட்ருப்பா. என் பைக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் கிளம்பினோடனே ஓகே ரின்னிக்கிட்ட வந்து ஒர்க்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு இவங்க வந்து 2 பேரும் கலாய்ச்சிட்ருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க, ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க. நோஸில் ப்ளீடிங் ஆகிட்ருக்கும். அவங்க அம்மா வந்து ரின்னு வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாள் இவக்கிட்ட. ரொம்ப கேரிங்காக இருந்துட்டு அப்புறமா வந்து நீ வெளில போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிம்மோட வீட்டில் வேலை பார்த்தவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே வந்து பார்த்துட்ருப்பாள். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காது, ஆனால் பிடிக்கும். அந்த மாதிரி நான் உங்க கூடயே இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அதை வச்சு ரின்னுக்கிட்ட கிம் சொல்லிகிட்ருப்பா. ஓகேங்களா, அப்புறமா வந்து இவங்க வந்து பேசிகிட்ருக்கப்போது இவங்க வந்து நினச்சி பார்த்துட்ருப்பான், இவ கேர் பண்ணிகிட்ருப்பாள்னு சொல்லிட்டு இவன் கேர் பண்ணிகிட்ருப்பா. அப்புறமா வந்து இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. அவங்களும் நடுவில் ரொமான்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம். அடுத்த நாள் வந்து இவங்களுக்கு மேரேஜாக இருக்கும். அவங்க அப்பா வந்து சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களோட எக்ஸ் லவர் வந்து ப்ராப்பாய்ன்னு ஒருத்தவங்க வருவாங்க. ப்ராப்பாய், ஓகேங்களா, அவங்க பேர் ப்ராப்பாய். அவங்களும் வருவாங்க. அம்மா வந்து இவங்க சீக்கிரம் மேரேஜாக நடந்துகிட்ருக்கோம். அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருப்பாரு. இவங்களுக்கு 2 வருஷம் தான் மேரேஜாக இருக்கும். 2 வருஷம் தான். அதுக்கப்புறமா 2 வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு மேரேஜ். அதுக்கப்புறமா உங்களுக்கு டைவர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இப்போ வந்து கிம்மு வந்து ஏன் என்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரின்னு கேட்பா. இல்லை அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு ஆறுதனால ரொம்ப போல்டாக இருக்கணும்னு சொன்னான், எனக்கு அதில் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டுருவாங்க. இவங்க கிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்க வந்து பாப்பாய் வந்து கிளம்பி போயிடுவாள். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ரின்னு வந்து தேடுவான், எங்கே போனான் அவன் சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாள்.
ரின்னும் பாப்பாயும் வந்து 5 இயர்ஸாக டேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கல்யாணம் முடிஞ்சதும் அவங்களாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு போயிடுவார். அவங்க இவன் நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இது என்னோடய பிரெண்டான நீ என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது நம்மளோட பிரெண்டு நான் என்ன பண்ணலான்னு. அப்புறமா வந்து ரின்னு கேட்பான், என்னையே ரொம்ப பிடிக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டா. ஒயினோட டேஸ்ட் வந்து செய்கிறவங்களுக்கு தான் தெரியும், குடிக்கிறவங்களுக்கு அதை ஒரு டேஸ்ட்டாக தான் தெரியும், அதை வந்து எவ்வளோ ரசித்து அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படி சொல்லிகிட்டு இருப்பாள். சொல்லிட்டு இவங்க நடுவில் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பிடிக்கும் ஆனால் பிடிக்காது, இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன அவனை லவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்தோடனே வந்து காலைல எழுந்துட்டு இவங்க வந்து வேலைக்கு கிளம்பிடுவாங்க. வேலைக்கு கிளம்பிட்டு அவங்க அப்பா கேட்பாரு, என்னம்மா நீ 12 மதியானம் எழுந்துப்பேன், சீக்கிரமாக எழுந்துப்பி, நீ 12 மணிக்கு எழுந்துக்க கட்டுவாங்க. 12 மணிக்கு எழுந்தோடனே நீ வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன்னு கேட்பாங்க. அம்மா வந்து இவங்க அனிமல் அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அவங்க ஒய்ஃபெலாம் அழகாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கிரிக்குன்னு ஒருத்தன் வருவான். கிரிக்கு வந்து யாருன்னா இவங்க வந்து லவ் பண்ணுறத சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பான். அவங்க வந்து கிரிக். இவன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் தான், ஓகேங்களா. நீ ஏன் அப்படி ரூடாக பேசலான்னு கேட்டுட்டு போது, நீ என்னோடய ஒய்ஃபு, நான் அப்படி தான் ரூடாக பேசுவேன்னு சொல்லிட்டுருப்பாங்க. இவன் நினச்சிட்ருப்பாங்க, நீ என்னோடய ஒய்ஃப் கிட்ட நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. கிம்மோட வீட்டில் வேலை செஞ்சுருப்பாள். அவங்க நான் இந்த பிளேஸை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி பார்த்து போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நீ எப்படி அவங்கள ஹக் பண்ணலாம் சொல்லிட்டு இவங்களுக்கு பொசிஸ் ஆகி இவங்க வந்து கற்றுட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு, நீ எதுக்கு அந்த குரங்கு கடை பேசிகிட்டு இருக்க, இந்த வந்து இந்த மங்கி வந்து அவங்க கொடுத்தது, யார் கொடுத்ததுன்னா கிம் வந்து ரெனி கொடுத்தது அப்படி சொல்லிட்டு இவங்க பொண்ணுட்டு வைப்பாங்க. பொண்ணுட்டு அவங்க சோஃபாவில் போய் படுத்துப்பாங்க, அதை வச்சு கவுச்சில் போய் படுத்துப்பாங்க. இவங்களுக்கு வந்து ரின்னை கிம்மை மிஸ் பண்ணனால இவங்க வந்து அப்படி போய் கூட போய் படுத்துப்பாங்க. இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது கிம்மை வந்து, ஓகேங்களா. கிம்மை பிடிக்காது. இவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா வந்து ரின்னுக்கு வந்து சீக்கிரமாக மேரேஜ் ஆகிருக்கு, ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க நைட்டு ஃபுல்லாக நடந்தது வந்து ரின் வந்து யோசிச்சு பார்த்துட்ருப்பாங்க. இன்றைக்கும் நம்ம நைட்டில் என் குடியேறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பாங்க. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, இல்லை நம்மளுக்கு வந்து 2 இயர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. 2 இயர்ஸ் தான் நம்மளுக்கு மேரேஜ் சொல்லிட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால நான் வந்து லவ் பண்ணுறதுலாம் கிடையாது, இது ஜெரோ இதுக்கு தான் அப்படி சொல்லிட்டுருப்பாங்க. ஜஸ்ட்டு ஃபார் ஃபன் அப்படி சொல்லிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் முடிஞ்சிடும். அவங்க வந்து காலையில் கேந்துட்டு பார்த்துட்ருப்பாங்க. அப்போ நைட்டில் நினச்சதை நடந்து பார்த்துட்ருப்பாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு ரொமான்ஸ் நடந்துட்டுருப்பாங்க இவங்க 2 பேருக்கும். அதெல்லாம் யோசித்து பார்த்துட்ருப்பாங்க. யோசித்து பார்த்துட்டு எங்கே போனால் இவன் காலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. ஃப்ரெண்டு வந்து ஆஃபீஸ் போனாலும் இதே நினச்சிட்ருப்பாங்க, லைஃப்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ட நான் வந்து எனக்கு ப்ரோஸ் பண்ணான், அவன் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னா இவங்க வந்து ரெண்ட் பண்ணுறத பார்த்துட்ருப்பாங்க. என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. அடுத்த நாளும் இருக்க மாட்டா போயிட்டு ஒர்க் பார்த்துட்ருப்பா. இவங்க வந்து அவங்க வெட்டிங் ரிங்கில் பாப்பாயோட ரிங்கு, பாப்பாவுக்கு வாங்கி வச்ச ரிங்கை வந்து பார்த்துட்ருப்பாங்க. இவங்க ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வேலைக்கு போகிறா, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. கிரிக்கு வந்து இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருப்பான், ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது நீ என்னோடய டைப் கிடையாது, நீ வந்து எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு சொல்லிட்டுருப்பாங்க. பாப்பாய் வந்து கிரிக்கை லவ் பண்ணிகிட்ருப்பான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா கிம் வந்து ஒர்க் பார்த்துட்ருப்பான். இந்த மாதிரி ஒர்க் பார்த்துட்ருப்போது நீங்கள் சாப்பிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃபு கிம் வந்து ரின்னுக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணிவிட்டு வந்து சரி நான் ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்குமா இவங்க வந்து ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இவங்க சூப்பராக இருக்குது, இந்த ஒர்க்கு வேலை பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ரின்னு தான் வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் கிம்மு தான் வந்து ரென்னோட ஹஸ்பண்ட்னு யாருக்குமே தெரியாது, ஓகேங்களா. அதுக்குமா வந்து இவங்க வந்து யோசிச்சுட்ருப்பாங்க, கிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. வேறு ஃபோட்டோலாம் போடுவாங்க இன்ஸ்டாவில், அதுக்குமா லைக் போடுவாங்க. இவங்க அவங்க வேலைக்கு பார்த்தாங்களா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இவங்க போய் பார்ப்பாங்க. அதை வந்து ரின்னு பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுவா. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணிகிட்ருப்பாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு வேலை இல்லையா, அவள் கூட இருக்கிறது தான் எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலாய்ச்சிட்ருப்பாங்க. ஆனால் என்ன நடக்குது இவங்களுக்கு தான் தெரியும். இவங்க வந்து காலையில் நைட்டு ஆனாலே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, ஓகேங்களா. அவங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலையை, நீ என்ன சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்ருப்பாங்க இவங்க 2 பேரும். அம்மா அவங்க ஜாலியாக விளையாடிட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கு இவங்க 2 பேரும் நடுவில் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ரொமான்ஸ் பண்ணி
வந்து காலையில எழுந்தோடனே இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாதுல்ல. இவங்க வந்து கேட்பாங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் வந்து நம்ம வந்து மேடம் ரின்னு வந்து ரொம்ப மாறிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்லாம் ரொம்ப தொட்ட சிலிங் மாதிரி இருப்பாங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க, என்ன வேணா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உடனே வந்து இவங்களுக்கு வந்து என் ஒய்ஃப்க்கு நான் சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. ஏன் நேற்று நான் வந்து இதுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறியா அப்படி கெஸ் பண்ணி அவங்க சாக்லேட் கூட தூக்கி போட்டுட்டு அதை பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அவள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இது ஃபைலுக்குள்ளே கொடுத்துருவா. அப்போ வந்து இவங்க பாப்பா வந்து பர்த்டேயா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு எனக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஒரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து வந்து இவங்க பாப்பாவை பார்க்க வருவாங்க. பாப்பாவை வந்து என் லவ்வர் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. இதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்ருப்பாங்க. சொல்லிவிட்டு இவங்க வீட்டுக்கு வந்தோடனே அவள் எங்கே கிம் எங்கேன்னு கேட்கும்போது நீ எங்கே போய்ட்டு வந்த உன் எக்ஸில் ஒரு பாப்பா இதானே பார்த்துட்டு வந்த அப்படி சொல்லிட்டு அவர் இன்னும் கிம்மும் பார்த்தா அதை அப்படின்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பா, உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறா, பாப்பாயை வந்து உன்னை லவ் பண்ணவில்லை சும்மா உன்னை ஏமாத்தினா அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டான இவளை வந்து பார்த்து சொல்லிட்டு இவன் வந்து பேசிகிட்ருப்பா. அப்படிலாம் இல்லை நான் ஒன்று மேலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக பாலும் பண்ணை மட்டும் தான் இவங்களுக்கு ஃபேவரெட்டு. இவங்களுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, நீ ஏன் வரல அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. கேட்டுட்ருக்கப்போது என்ன ஆச்சு அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நைட் ஃபுல்லாக தூங்காமே இருப்பாங்க. அவங்க வந்து அப்பா கிட்டே அவங்க எங்கே போனால் என்ன ஆச்சுங்க நீ தானே கேட்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. சொல்லிட்டுருக்கப்போது இவங்க வந்து உடனே அடுத்த நாள் வேலைக்கு வந்துடுவாங்க. வேலைக்கு வந்துட்டு இவங்க வந்து பேசிகிட்ருப்பாங்க. இது வேறு ஒருத்தவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கு வந்து இவங்க பிளான் போட்டுட்ருப்பாங்க. எக்ஸலேட்டர் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு இருக்குன்னா பயம். அப்போ வந்து சாரி நான் வீட்டுக்கு வரல, நீ ஏன் கோமாளி இல்லையா, நீ வந்து என்னோட எக்ஸை கூட பார்த்தி அதெல்லாம் என் எக்ஸை பண்ணுவோம் நம்மளுக்கு வந்து 2 இயர் தான் கான்ட்ராக்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டுருப்பாங்க. நான் 2 வருஷம் தான் இருக்க போகிறேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இவங்க ரோமன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க.